பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி 1 2 3 4 4 ஆக்டிவிட்டி இருக்குது. 4 ஆக்டிவிட்டியையும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்டிவிட்டி 1 ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். கண்டினியூவாக கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த உலக நாளும் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் விண்டோஸ் ப்ரோ மேப்பில் செஞ்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக கன்சோலில் செய்ய போகிறோம். உங்களுக்கு முதல் வச்சு உங்களோட சூப்பர் சீனியர் அவைக்கு பார்த்தீங்கன்னா அவைக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து விண்டோஸ் ப்ரோ மேப்பில் வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு சீனியர் வச்சு உங்களுக்கு முதல் வச்சுக்காரருக்கு இந்த கன்சோலை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எழுத வந்தது. உங்களுக்கு சூப்பர் சீனியர் வச்சுட்ட அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வீடியோ போட்டிருக்கேன் விண்டோஸ் ப்ரோ மேப்பில் செஞ்சது. ஆனால் ஜூனியர் உங்களோட சீனியர் வச்சுட்ட போடையில் அதுக்கு எப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வியாபாரி அவர் வந்து ஒரு மொத்த வியாபாரிக்கு கேரட்டை விற்பார். ஒரு 5 வித லாபம் வச்சு அந்த மொத்த வியாபாரி ஒரு 25 வித லாபம் வச்சு கடைகளுக்கு விற்பார். கடைக்காரன் அதுலேருந்து ஒரு 5 வித லாபத்தை வச்சு அவருடைய வாடிக்கையாளருக்கு விற்பார். அதான் இந்த கன்செப்ட். அதுக்கான ஒரு கோடிங்களை சொல்லி வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கன்செப்ட்லாம் வேறொரு கோடிங்களும் வந்திருக்கு. இது எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா கன்சோலை யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். பாருங்க யூஸ் கன்சோல் கிளாஸ் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் இதில் தந்திருக்கிறேன். இதில் பயன்படுத்தி நாங்கள் எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முதலாக சொல்லுவோம் மெதட் ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதோட தொடர்ந்து இந்த கிளாஸை ஃபில் பண்ண சொல்லிக்கிறோம். இந்த மெதட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் C# கூட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அண்ட் மெதட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பிரேக்கெட்டுக்கு தான் மேலே ஒரு பிரேக்கெட் கீழே ஒரு பிரேக்கெட். இந்த பிரேக்கெட்டுக்கு இருக்கிற கோடிங் தான் எப்பயுமே ரன் ஆகும். நாங்கள் இப்போ இதுக்குள்ளேயே நிறைய கோடிங் எழுதலான்றபடியாக நாங்கள் வேறு கிளாஸ் இப்போ பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் அந்த வரும். பேரண்ட் கிளாஸ்னா மெயின் கிளாஸ் வரும். அதில் சின்ன கிளாஸ் வரும். அப்படி நிறைய கிளாஸில் எழுதி போட்டு அதில் கோல் பண்ணி போட்டு உங்களுக்கு இது விளங்குதோ விளங்கல தெரியும். கொஞ்சம் கோடிங்கில் நுழைச்சிருந்தா உங்களுக்கு விளங்கும். அந்த கிளாஸில் எழுதி போட்டு நாங்கள் மெயின் மெதட்டுக்காக ஒரு 4-5 லைன் தான் எழுதுவோம். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபர்ஸ்டரையும் இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு கூட்டல் கழித்தல் சம்மந்தமானதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுவோம். வகுத்தல் பிரித்தலுக்கு ஒரு கிளாஸ் எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். கூட்டல் கழித்தல் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருப்போம். அதே மாதிரி வகுத்தல் செய்கிறதுக்கு இன்னொரு கிளாஸ் எழுதியிருப்போம். நாங்கள் இப்போ கூட்டல் செய்கிற டைம் எங்களுக்கு என்னென்னா வகுத்தல் பிரித்தல் செய்கிற கிளாஸ் தேவையில்லை. ஸோ இங்கே நாங்கள் இந்த மெயின் மெதட்டுக்கு அவ்வளோத்தையும் எழுதினோம்னா இவ்வளோ கோடிங்கும் ரன் ஆகிக்கொண்டிருக்கீங்க லோட் ஆகும். ஸோ இப்போ எங்களுக்கு தேவையானது மட்டும் தானே தேவை. அப்போ கூட்டல் கழித்தல் செய்யல இது கூட்டல் கழித்தலுக்கு தேவையான கிளாஸ் இங்கே ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா கூட்டல் கழித்தலுக்கான வேலையை செய்யும். பெருக்கல் பிரித்தல்ண்டா அதுக்கான கிளாஸை இங்கே ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கான வேலையை செய்யும். ஸோ இந்த மெயின் மெதட் மட்டும் தான் வேலை செய்யும். மெயின் மெதட்டுக்கு இருக்கிற கோடிங் மட்டும் தான் வேலை செய்யும். மெயின் மெதட்டுக்கு எப்போ கோடிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும். நான் மெயின் மெதட்டுக்குள்ள அந்த கோடிங்கில் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இது இந்த மிச்சத்தை இதில் ஃபில் பண்ண சொல்லிக்கிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே நான் விசுவல் ஸ்டூடியோவை நான் ஒவ்வொரு இதில் 4 இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ விசுவல் ஸ்டூடியோ நான் வச்சு வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சப்ஜெக்டுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, உங்களுக்காகத்தான் மெனக்கட்டு போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஸோ கதைக்கிறதே நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்காக மெனக்கட்டு செய்கிறோம். நீங்கள் ஒரு நிமிஷம் பேஸ் பண்ணி உங்களோட டைமில் ஒரு நிமிஷம் பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேளுங்க. பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஒரு வீடியோலையும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த யூடியூப் அனலிஸ்ட்டில் போய் பார்க்க இந்த சேனலில் வந்து பார்க்குறாங்க கூட நியூ வியூவர்ஸாக இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைபரை விட நியூ வியூவர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன். எனக்கு இல்லாத விஷயம் உண்டு உங்களுக்காக இருந்து மெனக்கட்டு போடைக்கல. இது இந்த எப்படி உங்களுக்கு விளங்கலையான்றதுக்கு எனக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியாது. நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்லைக் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதான்றதை ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ செஞ்சு போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். அடுத்த காட்டத்துக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சோல் ஆப்பில் செய்ய சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் கன்சோல் சரிதானே. அதே இதுக்கு தான் நான் இங்கே போகிறோம். கன்சோல் இதில் பார்த்தீங்கன்னா நான் கன்சோலை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ல ஃப்ரேம்வொர்க்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். நெட் அது கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க சொல்லுது. நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தந்த பேரையே கொடுப்போம்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பேர் ஒன்று வந்துக்கிறேன். இந்த பேரையே கொடுப்போம்னு பிளான் பண்ணிக்கிறேன். பண்ணி விடுவேன். நீங்கள் விரும்பின மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒன்று கொடுத்துருப்பீங்க மெதட்டில். ஸோ இந்த பேரையே நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தா உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேரையே கொடுக்குறேன். ஓகே, ஒவ்வொன்றே உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிக் ஒன்று இருக்குது. இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேம் ஃபைலுக்குள்ளேயே உங்களோட கோடிங் ஃபைலும் வரும். ஸோ இதை டிக் பண்ணுறேன்னா டிக் பண்ணலாம், டிக் பண்ணாமலும் விடலாம், உங்களை இருப்போம். கிரியேட்டை கொடுங்க. இப்போ பாருங்கள் எங்கே சேவ் பண்ண லொக்கேஷன் இருக்குது. நான் டெஸ்க்டாப்பில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். சரி, டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகட்டும். ரைட், கிரியேட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகித்தான் ஒன்றாகும். உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது வேகமாக வேலை செய்யுமா ஏற்ற மாதிரி அது வேலை செய்யும். ஓகே, எல்லாரும் இதில் திரும்பி சொல்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோத்துக்கு விளங்கலைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோடிங்கை நாங்கள் இங்கே செஞ்சு முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் ஒன்று இருக்குது, அதை செய்து முடிய இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதே காப்பி பண்ணி கொள்கிறேன். காப்பி பண்ணியும் போடலாம், இல்லாட்டி நீங்களா டைப் பண்ணலாம். ஸோ எனக்கு இதை பில் பண்ண தானே சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ நான் காப்பி பண்ணி வந்து போட போகிறேன். இதில் தேவையில்லை, இது அதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் தேவையில்லாத வாதிகள் மாதிரி நீங்கள் இந்த வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்களோட ப்ராஜெக்டை மட்டும் செஞ்சு உங்களோட அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக. ஸோ எல்லாரும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி செஞ்சுட்டு போகிறீங்க. ஒரு கமெண்ட் இல்லை, ஒரு லைக் இல்லை, ஒரு டிஸ்லைக் இல்லை. ஸோ அதை நான் புரிஞ்சு கொள்ளலாமல் இருக்குது. உங்களுக்கு விளங்குதா விளங்கலையாண்டு புரிஞ்சு கொள்ள எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு விளங்கிச்சாண்டா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன விளங்கிருக்கு, என்ன மாதிரி இனிமேல் வீடியோ போடுங்க, இப்படி இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் படித்து உங்களுக்கு சொல்லி தருவேன். தெரியாத விஷயம் என்றாலும் நான் படித்து உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் அப்படி ஒரு கமெண்ட் போடலாம், அது இல்லாட்டி லைக் பண்ணலாம். இல்லாட்டி வீடியோ பிடிக்கவே இல்லைன்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம், தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனை காட்டுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலான ஒரு ரியாக்ஷனை காட்டுங்க, புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. அடுத்த பாவம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்கணும். ஸோ வேரியபிள், அதாவது நான் வேரியபிள்னு சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் பெஸ்ட்டாக சொல்லுவோம். பெஸ்ட்டாக அந்த கோடிங்கோட பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். இது வந்து மெதட், இதை சொல்லுவோம் மெதட். இது வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் இருக்கலாம், எத்தனை கிளாஸும் இருக்கலாம். அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ்ன்ற 2 வகை பிரிக்கலாம் கிளாஸை. பேரண்ட் கிளாஸ்ண்டா ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும், அதுக்கு சின்ன சின்ன கிளாஸ் இருக்கும். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி மெதட்ன்ற வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு கணித செயல்முறை என்று பார்த்தீங்கன்னா கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது. ஸோ அப்படி 4 வச்சுக்கொள்வோம். 4 அதை மெயினாக கணித ஃபார்முலா ஒரு கிளாஸை போட்டுட்டு அதை சப் கிளாஸில் எழுதலாம். கழித்தலுக்கான ஒரு கிளாஸ் எழுதலாம், வகுத்தலுக்கான ஒரு கிளாஸ் எழுதலாம், கூட்டுறதுக்காக ஒரு கிளாஸ் எழுதலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி வேறொரு வேலைக்கு இப்போ அளக்கிறது, ஒரு பரப்பளவு காண்றது, கொள்ளல் பரப்பளவு கனவளவு காண்றதுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் எழுதலாம் பேரண்ட் கிளாஸ்லேயே. அதை கொண்டு வந்து போட்டிங்கன்னா மெதட்டுக்குள்ள வந்து மெதட்ன்றது வந்து இந்த கோடிங்கை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த மெதட் எப்போ துவாங்குதோ அப்போ துவாங்கி இந்த மெதட் எப்போ முடியுதோ அப்போக்கே இந்த கோடிங் ஃபுல்லாக முடிஞ்சிடும் ரன் பண்ணி. அதுக்கு கீழே இருக்கிறத வாசிக்காது. ஸோ இந்த மெதட்டுக்கு இருக்க தான் வாசிக்கும். நீங்கள் இப்போ கிளாஸில் எழுதி போட்டு அந்த கிளாஸை கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதுக்குள்ளேயே கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மிஷினுக்கு நீங்கள் இப்போ ஸ்டார்டில் நீங்கள் பெரிய ஒரு கோடராக அது விளங்கும். இப்போ நீங்கள் இதில் எழுதினீங்கன்னா இந்த மிஷின் என்ன செய்யணும்னா லோட் ஆகும். ஸோ நான் அதுக்காக என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் ரன் பண்ணி கொண்டு இருக்கும். ஏன்டா இந்த மெதட்டுக்கான இருக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து பரப்பளவை காண்றவருக்கு கனவளவு காண தேவையில்லைண்டா அவர்
கனவலா ஆப்ஷனை கிளிக் பண்ணி கனவலா காணலாம். பரப்பளவு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பரப்பளவு காணலாம். ஸோ தேவையில்லாமல் பரப்பளவு காண்றவருக்கு கனவளவு இதுக்கு இருந்துச்சுன்னா ரன் பண்ணிக்கல கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் கொண்டு வந்து இங்கே எழுதி போட்டு கீழே எழுதி போட்டு கிளாஸை கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைன் கோடிங்காக இருக்கும். நிறைய ப்ரொசீஜரை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது புரிஞ்சது தெரியல. புரியாட்டியும் இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. டபுள் நான் சொல்லியிருந்தேன். நான் தசமன்களை டபுளான்னு சொல்லுவோம். அதில் உங்களுக்கு மேலே கேள்வியிலேயும் டபுள்னு வந்துக்கணும். சரி, நாலஞ்சு தேவையில்லை டைப் பண்ணி பட்டு போல இருக்கு. ஓகே, டபுள் அதே சேஷன் பண்ண டபுள். நான் ஒரு வேரியபிள் பேர் வைக்க போறேன், டோட்டல் வில்லண்டு. நீங்க எப்படித்தான் பேர் வைக்கணும்னு கட்டாயம் இல்லை, நீங்க வைக்கிறேன்னா வைக்கலாம், அடிபரமாக வைக்கலாம். அது வந்து இனிஷியல் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரட்சில் வந்து 0 இருக்க போகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேரியபிளை இன்புட் எடுக்க போகிறோம், ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்ற வந்து எழுத்துக்கள் இலக்கங்களை குறிக்கும். ஸ்ட்ரிங் யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்க போகிறோம். அது என்ன இன்புட்ன்றது தெரியாது. ஸோ அது ஸ்ட்ரிங்னு வச்சுக்கொள்கிறேன். எல்லா டைப்பும் ஸ்ட்ரிங்குக்கு வரும் இன்புட். ஓகே, ஸ்ட்ரிங். ஓகே, கலர் வித்தியாசமாக இருந்ததாக மாற்றிருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், கேள்வியிலே சொல்லித்தினா உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான ஒரு லூப்பை பயன்படுத்துங்கன்ட்டு. இந்த கேள்விக்கு சரியான லூப்பை தெரிவு செய்ய சொல்லி லூப்பை பற்றி சொல்கிறேன். லூப்பில் 4 வகை இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க எனக்கு. 4 வகை எனக்கு தெரிஞ்ச மாதிரி: ஃபோர் லூப், டூ வைல் லூப், இஃப் கண்டிஷன், வைல் லூப். இதை பார்த்தீங்கன்னா இதில் இஃப் லூப்பை இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முறை தான் இந்த திருப்பி பாருங்கள். இதில் பாருங்கள், கேள்வியை காட்டுறேன். இல்லை வில்ல பாருங்க, என்டர் பண்ணிக்க திருப்பி என்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ ரன் பண்ணி திருப்பி இந்த டன் வரையும் திருப்பி செய்யணும். அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணிடலாம். அது ஃபோர் லூப் ஒரு கண்டிஷன் எழுதணும். ஸோ அதுவும் வராது. இதுக்கு வைல் லூப் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அப்போ நான் லூப் எழுதுகிறேன், வைல் லூப். வைல் சரிதானே? வைல் ட்ரூ, வைல் லூப் ட்ரூவா இருக்க போகுது. இப்போ எழுத போறேன் யூசர் இன்புட் அண்ட் அதே டைப் பண்ணி தருது. நான் ஒண்ணுமே செய்யல. நீங்க 2019 10ஆம் ஆண்டுக்கான யூசர் யூஸ் பண்ணீங்கன்னா இப்படி வரும்போது 2022 இது பாய்க்கிறேன் விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ அதே சேஷன் பண்ணது. ஸோ அப்படியே நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் பண்ண சொல்லியிருக்கு. என்னத்தை இன்புட் பண்ண சொல்லு அவருக்கு சொல்லணும். ஸோ கன்சோல், அதுவும் அதே டைப் பண்ணுது கன்சோல் ரைட் லைன். எவ்வளோ சிம்பிளா இருக்கான்னு பாருங்க ஹோடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர், இந்த மெசேஜ் தான் அதில் போடணும். ஸோ காப்பி பண்ணிக்கொள்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டன். இதுக்கு நிறைய பேர் எனக்கு திருப்பி மெசேஜ் பண்ணீங்க. 4-5 பாய்ஸ் திருப்பி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. இனிமே நான் உங்களுக்காக வீடியோ மினக்கட்டு மேக் பண்ணுறதில்லாண்டு. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது தானே. உங்களுக்காக மினக்கட்டு மேக் பண்ணிக்கல, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் தானே. அப்போ தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணலாம். அதோட ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரு ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்த ஸ்டார்ட்ல ஆரம்பிக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க நிறைய பேர். அதுவும் இப்பயும் பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்கன்னா, அது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுற டைம் தான் மெசேஜ் பண்ணுவீங்க. இல்லை இப்போ கடைசி லைன் நேரம், இப்போ 12 மணிக்கு சப்மிஷன்ல 8 மணிக்கு துவங்கினோம் மெசேஜ் பண்ண. அதுக்கு முதல் நாள் கேட்க மாட்டேன், அதுக்கு முதல் நாள் கேட்க மாட்டேன், கடைசி நேரம் வந்து இதை செஞ்சு கொண்டு இருப்பினோம். ஸோ நீங்களும் அப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரம் நான் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை அவைக்கு சொல்றது சரியான கரைச்சலாக கிடந்துச்சு. ஸோ அப்போ என்ன செஞ்சேன்டா, திருப்பி ஒரே விஷயத்த நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய வந்தது. அடுத்து அந்த எனி டிஸ்கான ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு. அதால் நிறைய பேர் கனெக்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தேன்.
அப்படியும் அது அது டைம் நிறைய எடுத்துச்சு. அதால என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டு அதை அதில் போட்டேன். என்ன எப்படி செஞ்சா அது டன் ஆகும் சரியாகும்ன்றதை நான் வீடியோ மாதிரி மேக் பண்ணி யூடியூப்ல போட்டேன். எல்லாரும் பார்த்துக்கலாம். எல்லாரும் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, அப்படி வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். எனக்கும் அது பிடிச்சிருந்தது, எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இப்பயும் ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கிறேன். குரூப்ல நிறைய பேர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி அண்ட் நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஸோ அதால எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை செய்ய, அந்த வேலையை செய்ய எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ நான் திருப்பி எல்லா வீடியோவும் செஞ்சு எனக்கு தெரிஞ்சதால் செஞ்சு அப்லோட் பண்ணேன். அப்படியே அப்லோட் பண்ணி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமான ஒன்று, உங்களுக்காக மெனக்கெட்டு செய்கிறேன். அப்போ நீங்களும் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், உங்களோட கையில் இருக்குது எவ்வளோ மோட்டிவேஷனை கொண்டு போகிறேன்ட்டு. ஈஸியாக பாஸ் பண்ணலாம். டபுள் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டன்னு கொடுத்தா இது வந்து பிரேக் ஆகணும். ஸோ அதுக்காக இதில் கோடிங் தான் விட்டுட்டேன். பிரேக்னா இதோட எக்ஸிட் ஆகணும். பிரேக் ஓகே. இல்லையாண்டா இதில் திருப்பி ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். பார்த்தீங்களா, இந்த டபுள் கொட்டேஷன் தூக்குவோம், தேவையில்லை. பிரேக்கனுடைய தேவையில்லை, ஏன்டா இதில் எல்சி எழுத போகிறதில்ல, ஸோ தேவையில்லை. கோடிங் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் டைப் பண்ணி சரியான அலைன்மெண்ட்டில் அழிக்க வந்துருக்கேன். அடுத்த ஒரு இஃப் கண்டிஷனை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். யூசர் இன்புட் அதை எடுத்து தருது, என்டர். இதை பார்த்தீங்கன்னா டபுள் டாட் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை மாற்ற போகிறோம், டபுள் தசமண்ணுக்கு மாற்ற போகிறோம். ஸோ டபுள் கொடுத்துருக்கோம். இதை மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட்டை இன்புட் யூசர் இன்புட்டை மாற்ற போகிறோம். அவுட் பண்ண போகிறோம். அது ஒரு புது வேரியபிளை கொண்டு வர போகிறோம், டபுள். அதுக்கு பேர் வைக்க போகிறோம் ஐட்டம் பிரைஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா 2 பிரேக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தேன், இங்கே ஒரு பிரேக்கெட். ஸோ 2 பிரேக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். டபுள் கொட்டேஷனுக்கு டோட்டல் பில் அண்ட் வேரியபிள் மேலே கிரியேட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, சைபர் இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து சமனாக போகுது இந்த ஐட்டம் ப்ரைஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் ப்ரைஸ் சமனாகணும். ஒவ்வொரு ஐட்டத்தின் பெருமானம் இதோட வந்து கூட்டுப்படணும். ஸோ 3 ப்ளஸை போட்டு விட்றேன். அடுத்து எல்ஸுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவோம். கண்டிஷன் எழுதுவோம், console dot write line. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு console write லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கங்களை கொடுத்துச்சோம்னா அது இன்வெலிட் இன்புட் வரணும். ஸோ அதுக்காக தான் எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்வெலிட் ப்ரைஸ். ஸோ இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன், பேஸ்ட். எல்ஸ் அடுத்த லைன் எழுதுவோம். இந்த கண்டிஷன் முடிஞ்சது. இந்த வைல் லூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணுவோம். எக்ஸிட் பண்ணி ஒரு கண்டிஷன் எழுதுவோம், console write line $shine
இப்படியும் எழுதலாம், வேற மாதிரியும் எழுதலாம். ஸோ நான் சொல்றேன். உங்களுக்கு டோட்டல் டோட்டலுக்கு ஸ்பெல்லிங் இல்லையா? ஸோ நிறைய எழுத்து வர மாதிரி இருக்கு. டோட்டல், ஓகே, டோட்டல். அது இது டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்ல. இந்த மெசேஜ் தான் அங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுறேன். பேஸ்ட். ஸோ இதில் வந்து நான் கொடுத்த வேரியபிள் அங்கே பிரிண்ட் ஆகணும். வேரியபிளோட பெருமானம் பிரிண்ட் ஆகணும். ஸோ $, பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வில் அனிமையாக கொடுத்துனாங்க. அதை டைப் பண்ண மாட்டேங்கிறேன். டோட்டல் வில் என்ன கொடுத்துனாங்க. ஓகே, டோட்டல் வில்ன்றதை இதில் பிரிண்ட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து console.writeLine ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண எக்ஸிட் ஆகுன்றது சொல்லணும். இல்லை டவுட் கொட்டேஷன் போட்டுட்டு முதல்ல இந்த கேள்வியை பார்த்துட்டு நீங்கள் வாசிச்சுட்டு இந்த கேள்வியை வாசிச்சுட்டு என்ன ஃப்ரெஸ்டேஸ் இதுன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கோடிங் எழுதுங்க. முதலே ஸ்டார்ட்லேருந்தே உடனே கோடிங் எழுத வலிக்கிறாம முதல்ல இந்த கேள்வியை வாசிச்சிங்க. ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷத்தில் என்ன பிளான் பண்ணுங்க. அங்கே இருக்கிற 45 நிமிஷத்தில் இதுக்கான விடை எழுதுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் தொட்டது கோடிங் எழுத வலிக்கிட்டீங்கன்னா ஒரு பிளான் ஒன்று போடாமல் நீங்கள் இந்த கோடிங் எழுதினீங்கன்னா திருப்பி வரும். ஸோ நீங்கள் திருப்பி செய்ய நிறைய டைம் எடுக்கும். console.read key bracket open பண்ணி க்ளோஸ் பண்ணி காம. ஸோ நீட்டாக இருக்கணும். ஓகே, டன். இந்த ப்ரோக்ராம் டன். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட். கொஞ்சம் லோட் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இந்த டைமில் போய் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெருமானம் என்டர் பண்ண சொல்லுது 12 15. ஓகே, தசமனில் என்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒர்க் பண்ணது. மைனஸில் என்டர் பண்ணி பார்ப்போம். ஒர்க் பண்ணது. டன்னு கொடுத்து பார்ப்போம். ஒர்க் பண்ணது. என்டர் ஆகினா க்ளோஸ் ஆகுது. ஸோ இது டன் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நினைக்கிறேன். காப்பி பண்ணுறேன். எங்களோட வெப் பேஜுக்கு போய் கொள்றேன். ஹோல் பி டெக். ஓகே, இந்த கேள்வி டன். கிரீனில் ஆட்டுதலாம். ஸோ ஃபினிஷ் ஆகிட்டான். சப்மிட். ஸோ 10க்கு 10 பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோக்கு போங்க. ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்கள் ஆக்டிவிட்டி 10 ஸ்கிப் பண்ணாங்க. ஆக்டிவிட்டியை செய்யுங்க. பாருங்க, ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3, ஆக்டிவிட்டி 4 இப்பெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது தானே. நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா கன்ஃபார்மாக இதை செய்யுங்க. இது நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டில் வருவீங்க. பாருங்கள், நீங்கள் அசைன்மெண்ட் 1 அசைன்மெண்ட் 2 செஞ்சுருப்பீங்க ஆல்ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் 3 சாரி இது என்னத்துக்கு வருதுன்னு தெரியல. அசைன்மெண்ட்டுக்காக இது வருது. ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 4 இதில் அசைன்மெண்ட் 1ம் அசைன்மெண்ட் 2ம் இன்னும் வரையில. அது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வரும் போல இருக்குது. ஸோ இன்னும் வரையில. இது பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலில் எலிஜிபிள் லிஸ்ட் வரும். ஸோ நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுங்கள். இது வந்து என்ன அசைன்மெண்ட்டுக்குரியதுன்னு தெரியலை. நான் L0, L1, L2, L3 இதுக்கெல்லாம் 4 அசைன்மெண்ட் வந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். சாரி, இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உரியது. இது அசைன்மெண்ட்டு தான் வருது.
இதில் எதுக்கு அந்த மார்க்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை, எத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியல. ஸோ ஈஸியாக செய்யலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். சரிங்க, இதில் கிரேட்ஸுக்கு போயிடும். கிரேட்ஸ் பார்த்தீங்களா, அசைன்மெண்ட் கிரேட்ஸ் பண்ணுறது இதில் லேர்னிங் ஆக்டிவிட்டிக்கும் கிரேட்ஸ் இருக்குது. இதில் லேர்னிங் ஆக்டிவிட்டிக்கும் கிரேட்ஸ் போட்டிக்கணும். அது திருத்தினமா திருத்த மாட்டினமான்றது ஒரு 100 வீதம் சுவரில் நீங்கள் எதுக்கும் செய்து விடுங்க. உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ விளங்கிச்சாண்டு என்ன மாதிரி இருக்குன்னு இந்த